பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் ஜெயிக்க வேண்டும். குறிப்பாக நாம் மாம்சத்தின் மீது ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தீர்களானால் பிழைப்பீர்கள். அப்போ பாருங்கள், நம்முடைய மிகப்பெரிய எதிரி மாம்சம்னா மாம்சத்தின் கிரிகள், விபச்சாரம், வேசித்தனம், கோபம், விரோதங்கள், பகைகள், மார்க்க பேதங்கள், இந்த மாதிரி கலாத்தியரில் வருது பாருங்கள். அப்போ இது மாம்சத்தின் கிரிகள், இதெல்லாம் நம்ம அழிக்க வேண்டியதாக இருக்குது. கோபத்தை மேற்கொள்ளணும், எரிச்சலை மேற்கொள்ளணும், விபச்சாரத்தின் ஆவியை மேற்கொள்ளணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மனுஷன் பாவம் செஞ்ச பின்னாடி அவன் மாம்சத்துக்குரியவனாக மாறிவிட்டான் பாருங்க. பிசாசும் ஒரு பக்கம் நமக்கு எதிராளியாக இருந்தாலும் நம்முடைய மாம்சமே நம்முடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. வேதம் சொல்வது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போது நாம் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தின் கிரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பாருங்கள். இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்கள். ஏன்னா மாம்சத்தை ஜெயிக்கலைன்னா நம்மளால் வெற்றி பெற முடியாது பாருங்கள். குடும்பத்தில் ஒரு வெற்றி இருக்காது, பிஸ்னஸில் ஒரு வெற்றி இருக்காது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊழியத்தில் ஒரு வெற்றி இருக்காது, வேலையில் ஒரு வெற்றி இருக்காது. ஏன்னா மாம்சத்தின் கிரிகள் மூலமாக பிசாசு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதனால தான் நான் மாம்சத்தின் கிரிகளை மேற்கொள்ளும். அது எப்படி மேற்கொள்வது? ஆவியினாலே சரீரத்தின் கிரிகள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை நாம் ஜெயிக்கணும். எப்படி ஆவியினாலே ஜெயிக்கிறதுனா, ஆவிக்குரிய காரியங்கள்னா வேதத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆவியில் நிரம்புறது, தேவ பிரசன்னத்தில் இருப்பது, தேவனுடைய அபிஷேகத்தில் வாழ்வது. பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய சுயத்தை, நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்கு பலப்படுத்தி தேவனுடைய அன்பில் வாழும்படிக்கு உதவி செய்கிறார், தேவனுடைய சித்தத்தில் வாழும்படிக்கு உதவி செய்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி மாம்சத்தை மேற்கொள்வது? தேவனோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். அநேக நேரம் ஆண்டவருக்குள் நாம் மகிழ வேண்டும். தேவனே நம்முடைய நோக்கமும் நம்முடைய விருப்பமும் நம்முடைய வாஞ்சையுமாய் மாற வேண்டும் பாருங்கள். அப்படி தேவனையே நம்பி தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் மாம்சத்தை மேற்கொள்கிறார் தான் பாருங்கள். நாம் பிசாசானவன் நம்முடைய மாம்சத்தை தூண்டி நம்மை அழிக்க பார்க்கிறான். நம்முடைய ஊழியத்தை அழிக்கணும்னு பார்க்குறான். ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு கசப்பு, ஒரு இச்சை, இதெல்லாம் பாருங்கள் நம்முடைய அழித்து விடும் பாருங்கள். அதனால் இதை நாம் மேற்கொள்வது எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள். ஆவிக்குரிய காரியம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கள், ஆவியினாலே மாம்சத்தின் செய்களை நம்ம அழிக்க வேண்டும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆவியானவர். அப்போ எளிதில் இந்த மாம்சத்தின் கிரிகளை மேற்கொள்ள முடியும். ஏன்னா ரிசரக்ஷன் பவர் நமக்குள்ள இருக்குது, உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தின் அக்கினி நமக்குள்ள இருக்குது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள். அதனால தான் சொல்கிறார் பவுல், நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள். அப்போ ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு நாம் எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் மாம்சத்தை ஜெயிப்போம். அநேகர் இன்னைக்கு ஏன் சடனாக மாம்சத்தில் விழுந்துடுறாங்கன்னா காரணம் தேவனோடு அந்த உறவு சரியில்லை பாருங்க. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் என்றைக்கு தடைப்படுகிறதோ அன்றைக்கு மாம்சம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்துவிடும். இயேசு சொல்கிறார், அதனால மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, அதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த மாம்சம் நம்மை ஜெயிக்க நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் நாம் அதிக நேரம் தேவனோடு நேரம் செலவிட வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபம் பண்ணுவது, பிரசன்னத்தில் இருப்பது, ஆவியில் அனலாய் மாறுவது, அந்நிய பாஷையில் பேசுவது, தேவ பிரசன்னத்து, இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனே நம்முடைய வாஞ்சைகளாகவும் நம்முடைய விருப்பங்களாகவும் மாறும் பொழுது, தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து தேவனையே நாம் நோக்கி கொண்டிருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். இந்த மாம்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு ஆவி மனிதன் அந்த மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக நமக்கும் நம்முடைய ஆவி மனுஷனுக்கும் போராட்டம் உண்டு.
இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. எப்படி மேற்கொள்றது? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், ஆவி காரியங்களுக்கு, இந்த ஸ்பிரிட் மேனுக்கு, இன்னர் மேனுக்கு, உள்ளார்ந்த மனிதனுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். பாருங்க, வெறும் புறத்தையே பார்த்துட்டு இருக்கிறார். எப்போ நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோம், பலவீனம் அடைகிறோம், உடனே தேவ சமூகத்துக்கு போகணும். தேவ சமூகத்துக்கு போயிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, ரத்தத்தினால் கழுவப்படும், திரும்பவும் நம்முடைய ஆவி மனிதன் பலப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செய்யணும். பாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளார்ந்த மனிதன் பலப்படுகிறான். உள்ளார்ந்த மனுஷன் பலத்தின் மேல் பலன் அடைகிறான். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அப்போது கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உள்ளார்ந்த மனுஷனை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். பாருங்க, அநேகர் ஏன் பாவத்தில் விழுறாங்கன்னா உள்ளார்ந்த மனுஷனில் பலன் கிடையாது, எப்பவுமே பலவீனம் அடைகிறாங்க. ஏன்னா உள்ளார்ந்த மனுஷனில் பலன் அடையும் பொழுது நம்மளால் எளிதில் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். பாருங்க, ஏன் அநேகர் டக்குன்னு பாவத்தை விழுறாங்க? உள்ளார்ந்த மனுஷனில் பலன் அல்ல. அப்போ உள்ளார்ந்த மனுஷனில் ஆவியில் நாம் பலன் அடையும் பொழுது, அக்னியாய் மாறும்போது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது, இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் எல்லாத்தையும் ஜெயித்து இந்த பூமியில் வெற்றியாய் நம்மளால் வாழ முடியும். பாரு, அதான் பவுல் எழுதுகிறார், உள்ளார்ந்த மனுஷனில் ஆவியில் வல்லமையாய் பலப்படுவோம். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் பலன் அடைய வேண்டும். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம், அநேக நேரத்தில் பலவீனம் அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எதிரிகளை சந்திக்கிறோம், நம்முடைய மாம்சத்தில் பிசாசு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம உள்ளார்ந்த மனுஷனில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போக 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 நாம் பலன் அடைவோம். ஆவி மனுஷனில் பலன் அடைவோம். ஆவி மனுஷனில் எவ்வளோ பலன் அடைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில், மாம்சத்தின் மேலே, பிஸ்னஸில், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். அதனால தான் பாருங்கள், கீ டு சக்ஸஸ் ஓவர் நம்முடைய மாம்சத்தின் மேலே வெற்றிக்கான ஒரே ஒரு ரகசியம், தேவ சமூகத்தில் நாம் அதிகமாய் காத்திருக்க வேண்டும், பிரசன்னத்தில் இருக்கணும், அபிஷேகத்தில் இருக்கணும், வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அப்படி நாம் உட்கொள்ளும் பொழுது, பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்முடைய ஆவி மனிதன் பலன் அடைகிறான். நாம் பலன் அடையும் பொழுது இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், நம்ம வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், வெற்றி சிறக்க பண்ணுகிறோம், ஆனால் சில நேரத்தில் பலவீனம் அடைவோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இயேசுவே அதிகாலை போந்து ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கிறார்னா, ஊழியத்தை செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். அதனால் பிதாவினிடத்திலிருந்து தன்னுடைய பலனை ரிஸ்டோர் பண்ணிக்கிறார். பாருங்க, உள்ள நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும்போது நாம் பலன் அடைவோம். பலன் அடையும் பொழுது இந்த உலகத்தில் வெற்றியை நமக்கு தேவன் காண செய்கிறார். எல்லாவற்றையும் நாம் வெற்றி பெறுவோம். ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தொடர்ந்து போராட்டம் உண்டு. நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆவி மனிதன் பலன் அடைகிறான். ஆவி மனிதன் பலன் அடையும் பொழுது இந்த பூமியில் நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவருடைய சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது மாம்சத்தின் மீது நமக்கு ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவூட்டுவார், நம்முடைய அழைப்பை நினைவூட்டுவார், தரிசனத்தை நினைவூட்டுவார், நம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவர்கள் ஜெப வேலையில் இருந்தார்கள், ஜெபித்திருந்தார்கள், தேவ பிரசன்னத்தில். அதனால தான் பாருங்கள், யாருமே எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஸ்பிரிட் மேனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், உள்ளார்ந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்த மனுஷனை நாம் கவனம் செலுத்துவோம், தேவ பிரசன்னத்துக்கு போவோம், அடிக்கடிக்கு போவோம், கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவோம். இந்த பூமியில் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். தொடர்ந்து நாம் இன்னொரு வீடியோவின் மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் உள்ளார்ந்த மனுஷன் பலப்படுங்கள், மாம்சத்தின் மீது வெற்றி அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வீடியோவின் மூலமாக சந்திக்கலாம். ஆமேன்.